ஏப்ரல் 19 ஜனநாயக திருவிழாவிற்கு தயாரான தமிழ்நாடு. உலகின் மாபெரும் ஜனநாயக திருவிழான்னு சொல்லப்படுற இந்திய தேர்தல் 7 கட்டங்களா நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. முதற்கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் இருக்க ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறும்னு அறிவிச்சிருந்தாங்க இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்னைக்கே தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க இந்திய தேர்தல் ஆணையம். இந்தியா முழுவதும் 10.5 லட்சம் வாக்குப்பதிவு மையங்கள், 1.5 கோடி தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள், 55 லட்சம் இவிஎம் இயந்திரங்கள் மற்றும் 4 லட்சம் வாகனங்கள் தேர்தல் வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில மக்களவை தேர்தலுக்கு தமிழ்நாடு எப்படி தயாராக இருக்கு? தேர்தல் முன்னெச்சரிக்கையா தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு இருக்க நடவடிக்கை என்ன? வாக்காளர்கள் வாக்குப்பதிவின் போது என்ன ஆவணங்களை கொண்டு செல்லணும்? இதெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளும் மிக தீவிரமா நடந்துட்டு வருது. ஏற்கனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல வேட்பாளர்களோட பெயர், சின்னம் அடங்கிய பேலட் பேப்பர் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு அறைகள்ல வைக்கப்பட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு வாக்குச்சாவடிகள்ல பயன்படுத்தப்படும் முத்திரைகள், அடியாதமை, பென்சில், பேனா, A4 பேப்பர், மெழுகுவர்த்தி, நூல், கிளிப், கவர்னு 96 வகையான பொருட்கள் சென்னையிலிருந்து எல்லா மாவட்டங்கள்லையும் தேர்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கு. அதே போல அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆதார், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 ஆவணங்களோட அசல் பிரதியை காட்டி வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமா தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்க நிலையில அதுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழு வீச்சில் செஞ்சுட்டு வருது. அதன் ஒரு பகுதியா தேர்தல் மையங்களான பள்ளிகள்ல வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணிகள்ல துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க. மேலும் அரசியல் கட்சியினர் பணம், பரிசு பொருட்களை கொடுத்து வாக்குகள் பெறுவதை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் 900க்கும் மேற்பட்ட தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு இருக்குன்னும், சுழற்சி முறையில 24 மணி நேரமும் கண்காணிப்புல பறக்கும் படையினர் ஈடுபட்டு வராங்கன்னும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமைதியான முறையில தேர்தலை நடத்தும் வகையில 190 கம்பெனி துறை ராணுவ படையினர் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு மாவட்ட வாரியா அனுப்பப்பட்டும் இருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். கூடவே தேர்தல் பாதுகாப்பு பணியில 1,20,000க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க. இந்த நிலையில தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 10,000 காவல்துறையினர் தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு இருக்காங்க. இது தவிர ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், ஊர்காவல் படையினர் உள்பட மேலும் பல பிரிவினரும் வாக்குப்பதிவு நடைபெறும் அன்னைக்கு பணியாற்ற இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளா கண்டறியப்பட்டு இருக்கு. இங்க துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரை பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட இருக்காங்க. அமைதியான முறையில வாக்குப்பதிவு நடத்தும் வகையில 17,000க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு இருக்காங்கன்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியலை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஜனவரி மாதம் வெளியிட்டார். அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 6.18 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னும், 3.14 கோடி பெண் வாக்காளர்கள், 3.03 கோடி ஆண் வாக்காளர்கள் மற்றும் 8,294 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருக்காங்கன்னும் தெரிய வந்திருக்கு. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குதல், வெப் கேமராக்கள் மூலம் ஓட்டுப்பதிவை கண்காணிப்பது பற்றியெல்லாம் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. வாக்குப்பதிவின் போது ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் 100% தேவை என்றால் 130% அளவில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வச்சிருக்கணும்.
அந்த அளவுல தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்குதுன்னும் ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரத்துடனும் விவிபேட் இயந்திரம் இணைக்கப்படும்னும் அதன் மூலம் ஒவ்வொரு வாக்காளரும் ஒப்புகை சீட்டை பார்த்து அவங்களோட வாக்கை உறுதி செய்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலப்போ தமிழ்நாட்டில் 70.90% வாக்குகள் பதிவாகி இருந்துச்சுன்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருந்துச்சு. அதே போல 2021 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 71.79% வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுக்க பதிவாக இருந்துச்சுன்னும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. நடக்க இருக்க மக்களவை தேர்தலில் அனைவரும் வாக்கு செலுத்தணும்னு தேர்தல் ஆணையம் பல நடவடிக்கைகளையும் வாக்கு செலுத்துறது ஜனநாயக கடமையினும் தெரிவிக்கிற விதமா பல முயற்சிகளை எடுத்து வராங்க. அசம்பாவிதங்களை தடுக்கிற விதமா 3 நாட்கள் டாஸ்மாக் உள்ளிட்ட மது விற்பனை நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் ஜனநாயக திருவிழால வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருவரோட உரிமை. வாக்களிப்போம், ஜனநாயகத்தை காப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.